So, welcome viewers. இந்த லெக்சர்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆயிலர்ஸ் கிரிப்ளிங் லோடு ஆர் பக்லிங் லோடு என்ன எண்ட் கண்டிஷனுக்கு அப்படின்னா காலம்ஸ் வித் போத் எண்ட்ஸ் ஹிஞ்சுடு இதுக்கு வந்து நம்ம ஆயிலர்ஸ் கிரிப்ளிங் லோடு ஆர் பக்லிங் லோடு டெரைவ் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செக்ஷன் எக்ஸ்எக்ஸ் எடுத்துக்கணும் அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ, இந்த எண்டு ஏ இந்த எண்டு பி. ஸோ இங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த பின்றது அப்ளைட் லோடு ஆர் கிரிட்டிக்கல் லோடு ஆர் பக்லிங் லோடு. ஸோ கன்சிடர் செக்ஷன் எக்ஸ்எக்ஸ் அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ. இந்த ஒய்ன்றது என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் அட் எனி செக்ஷன் எக்ஸ்எக்ஸ். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ இருக்கிறது, இங்கே டிஃப்ளெக்ஷன் கிடையாது, ஸோ ஜீரோ. இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் ஜீரோ. ஆனா இங்க இருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னா இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது காலம். ஸோ இங்க உள்ள டிஃப்ளெக்ஷன் வந்து ஒய், இந்த டிஃப்ளெக்ஷன் ஒய். அதான் சொல்றோம், ஒய் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆஃப் காலம் அட் செக்ஷன் எக்ஸ் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாயிண்ட்ல பெண்டிங் மூமெண்ட் எடுக்க போறோம். இப்போ இந்த பாயிண்ட்ல பெண்டிங் மூமெண்ட் வேணும் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் இஸ் லோட் மல்டிப்ளை பை டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு லோட் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய். ஸோ பி இன்டு ஒய்ன்றது பெண்டிங் மூமெண்ட். இது என்ன நேச்சர் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த பி வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா எப்படி வரும், இப்படி ஆக்ட் பண்ணும். ஸோ இப்படி ஆக்ட் பண்ணும். அப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். சப்போஸ் இந்த லோடு இங்கிட்டு ரைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸோ அதுல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூமெண்ட் எடுத்தோம்னா அது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்ல இருக்கனால இங்க வரணும் அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். அப்போ எம்எக்ஸ்எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி இன்டு ஒய். பின்றது லோடு, டிஸ்டன்ஸ் வந்து ஒய், மைனஸ் என் எதுக்காக அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்னால. இப்போ ஜென்ரலாக நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பீம் பெண்டிங் அல்ல ஃப்ளக்சுரலுக்கு வந்து இஐ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்எக்ஸ். ஸோ இஐ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்எக்ஸ் பதில் இந்த மைனஸ் பிஒய் போடுறோம். இப்போ அந்த மைனஸ் பிஒய் லெஃப்ட்ல கொண்டு வரும். ஸோ இஐ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஒய் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து கம்ப்ளீட்டாக டிவைடிங் த என்டையர் ஈக்குவேஷன் பை இஐ, இஐல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிடும். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி பை இஐ இன்டு ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி கொண்டு வந்தோம்னா இந்த சொல்யூஷன் வந்து இது மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த சொல்யூஷன் இப்போதைக்கு இதை வந்து நம்ம எழுதிடுவோம். எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன். ஒய் ஈக்குவல் டு, இதுல இருந்து ஒய் தான் நமக்கு வேணும் சொல்யூஷன். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் போட்டுக்கோங்க, காஸ் போட்டுக்கோங்க, பிராக்கெட்ல எக்ஸ் ரூட் பி பை இஐ, a cos x root p by ei plus b sin x root p by ei. இதான் வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன், அதாவது ஒய்க்கான ஈக்குவேஷன். எப்படி வருது அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் பிளஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். அதை நீங்க டெரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரும். இப்போதைக்கு இதை எடுத்துக்கோங்க, a cos x root p by ei plus b sin x root p by ei. இது ஈக்குவேஷன் 1. இப்போ இதுல இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்றது கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து பவுண்டரி கண்டிஷன் வேணும். ஸோ பவுண்டரி கண்டிஷன் வந்து எப்படின்னா இந்த காலத்துல இருந்து அரைவ் பண்ணணும். இந்த காலம் இருக்கு, காலத்துல இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் 0, இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் 0. இந்த இடத்துல இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ எவ்வளவு, எக்ஸ் இங்க வந்துடும். செக்ஷன் வந்து அப்படியே மூவ் பண்ணி இங்க கொண்டு வாங்க. அப்ப எக்ஸ் 0 ஆயிரும். ஸோ எக்ஸ் 0வா இருக்கும்போது ஒய் 0, டிஃப்ளெக்ஷன் 0. அதே எக்ஸ் அப்படியே மூவ் ஆகி இங்கே போகும்போது எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எல்லையும் டிஃப்ளெக்ஷன் 0. அதுதான் நம்ம பவுண்டரி கண்டிஷன் சொல்றோம். At x equal to 0, when x equal to 0, y equal to 0. அப்போ என்ன மீனிங், x equal to 0னா பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏல டிஃப்ளெக்ஷன் 0. x equal to Lனா பாயிண்ட் பி, அங்கேயே டிஃப்ளெக்ஷன் 0. இந்த ரெண்டு தான் பவுண்டரி கண்டிஷன். இப்போ இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷனை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல யூஸ் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன, x equal to 0, y equal to 0 போடுங்க. ஸோ y equal to 0 போடுங்க. இங்கே x க்கு 0 போட்டீங்கன்னா cos 0 ஆயிரும். cos 0 1. அப்போ கேபிட்டல் ஏ இங்கே இருக்கும். இங்கே b sin 0 0 ஆயிரும். இது ஃபுல்லாக கேன்சல் ஆகும். அப்போ a equal to 0ன்னு கிடைக்கும் முதல்ல. அடுத்தது ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்றோம். ஸோ யூசிங் பவுண்டரி கண்டிஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷன் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு எல் போடணும், ஒய் ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ ஒய்க்கு 0 போடுறோம், எக்ஸுக்கு எல் போட்டோம்னா ஏ காஸ் எல் ரூட் பி பை ஏ பிளஸ் பி சைனல் ரூட் பி பை ஏன்னு வரும். ஏ 0 நம்ம கண்டுபிடிச்சப்போ இந்த டேர்மே வராது. ஸோ பி சைனல் ரூட் பி பை ஏ ஈக்குவல் டு 0 மட்டும் வரும். ஸோ பி சைனல் ரூட் பி பை ஏ ஈக்குவல் டு 0 வரும். இதுல எய்தர் பி 0வா இருக்கணும் அல்லது சைனல் ரூட் பி பை ஏ 0வா இருக்கணும். இப்போ பி 0வா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஏற்கனவே ஏ 0, இப்போ பி 0 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல எல்லாமே 0, ஒய் ஈக்குவல் 0 ஆயிரும். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏவும் 0 பியும் 0 அப்படின்னா ஒய் ஈக்குவல் 0 ஆயிரும். அது வந்து நமக்கு தேவையான சொல்யூஷன் கிடையாது. அப்ப பி வந்து 0வா இருக்க முடியாது. ஸோ இதர் பி ஷுட் பி ஈக்குவல் 0, எல் ரூட் பி பை ஈக்குவல் 0. ஸோ பி cannot be equal to 0.
சரியா? பி 0 இருக்க முடியாது. அப்ப சைனல் ரூட் பி பை ஏ வந்து 0 இருக்கணும். ஸோ சைனல் ரூட் பி பை ஏ 0 இருக்கணும்னா எல் ரூட் பி பை ஏ வந்து பை 2 பை 3 பை 5 பை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க வந்து நம்ம சைன் பை போட்டோம்னா 0, சைன் 2 பை போட்டோம்னா 0, சைன் 3 பை போட்டோம்னா 0. அப்ப எல் ரூட் பி பை ஏ வந்து இந்த ஆர்டர்ல இருக்கணும். பை 2 பை 3 பை பை 2 பை 3 பை. இது எப்படி வருது அப்படின்னா நமக்கு வந்து சைன் என் பை வந்து 0ன்னு தெரியும். ஸோ சைன் என் பை வந்து 0. அப்ப என் பைனா என்ன 1 2 3 இந்த மாதிரி எல்லாம் என் பை என் பை போட்டீங்கன்னா 0. ஸோ பை 2 பை 3 பை 4 பை 5 பை அந்த மாதிரி எல்லாமே 0. இதுல லோயஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த இது இருக்கு லோயஸ்ட் வேல்யூ பை. ஸோ எல் ரூட் பி பை ஏ ஈக்குவல் டு பை. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணா எல் ஸ்கொயர் வந்துடும். இங்கே ரூட் போயிடும். பி பை ஏ ஈக்குவல் டு பை ஸ்கொயர் வரும். அப்ப இதுல வந்து நமக்கு பி வேணும் அப்படின்னா பை ஸ்கொயர் ஏ பை எல் ஸ்கொயர். இதான் வந்து ஈக்குவேஷன், Euler's equation for finding crippling load for a column with both ends hinged. So thank you viewers, and please subscribe our channel and make it reach everyone. எல்லாருக்கும் இது போய் சேர்றதுக்கு உதவி செய்யுங்க. Fail to authenticate.